Christian denomination, believers are in bondage. ஒவ்வொரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்திலேயும் விசுவாசிகள் அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். And the devil has made them think that they are free when they are not free. அவர்கள் விடுதலை இல்லாதிருக்கும் பொழுது விடுதலை ஆகிவிட்டோம் என்று எண்ணுவதற்கு சாத்தான் தூண்டி விடுகிறான். They glory in the differences in their doctrine. தங்களுடைய உபதேசத்திலே காணப்படுகிற வித்தியாசங்களுக்காக அவர்கள் அதிலே மைமைப்பட்டுக் கொள்கிறார்கள், பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். Many of these groups have come out of other churches because of wrong doctrine. தவறான உபதேசங்களின் நிமித்தமாக பல குழுக்கள் அந்த சபையிலிருந்து வெளியே வந்துவிட்டது, பிரிந்து வந்துவிட்டது. And when they come out they think we've got the truth. அப்படி அந்த சபையிலிருந்து வெளியே வந்த உடனே நம்மிடத்திலே தான் சத்தியம் இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். Then after a few years another group comes out of that saying we've got the truth. சில ஆண்டுகள் கழித்து அப்படி பிரிந்து வந்த குழுவிலிருந்து இன்னொரு குழு பிரிந்து வந்து நாங்கள் தான் சத்தியத்தை வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். Now many of us sitting here also came out of some churches saying we want the truth. எங்களுக்கு சத்தியம் தான் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அநேகர் நாம் அப்படிப்பட்ட பிற சபைகளிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். And we also say we've got the truth. எங்களுக்கு தான் சத்தியம் இருக்கிறது என்று நாமும் சொல்லுகிறோம். So we have hundreds of Christian churches saying we've got the truth. எங்களிடத்திலே தான் சத்தியம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ குழுக்கள் ஸ்தாபனங்கள் காணப்படுகிறது. And all of them use the same Bible. அவர்கள் எல்லாரும் இதே வேதாகமத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். So how to find out who has got the truth? ஆகவே யாரிடத்திலே சத்தியம் இருக்கிறது என்பதை எப்படி கண்டுகொள்வது? How to find out whether you've got the truth? உங்களிடத்திலே சத்தியம் இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி அறிவது? Well, I'll tell you the answer the Lord gave me when I was a young man. நான் வாலிபனாக இருந்த பொழுது தேவன் எனக்கு கொடுத்த பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். It was this verse. இந்த வசனம் தான். John 8 verse 32. யோவான் என சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். You shall know the truth and the truth shall make you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். What freedom is it talking about? இங்கே எப்படிப்பட்டதான விடுதலையை கூறுகிறது? These people said we're not enslaved to anybody. What do you mean we shall be free? நாங்கள் யாருக்கும் அடிமையாக இருக்கவில்லையே, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்று கேட்டார்கள். We can also say that in India before 1947 we were in slave to somebody, now we are free. நாமும் கூட இந்திய தேசத்திலே இருக்கிறவர்களாக நாம் 47ஆம் ஆண்டுக்கு முன்பதாக நாம் அடிமைத்தனத்திலே இருந்தோம், இப்பொழுது விடுதலை பெற்றுவிட்டோமே என்று சொல்லலாம். And Jesus said I'm not talking about that freedom. நான் அந்த சுதந்திரத்தை குறித்து பேசவில்லை என்று இயேசு சொல்கிறார். I'm talking about only one type of freedom. ஒரே ஒரு விடுதலையை குறித்து தான் நான் பேசுகிறேன் என்று சொல்கிறார். Verse 34. 34ஆம் வசனம். The one who commits sin is the slave of sin. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். And verse 36, if the Son shall make you free, you will be free indeed. 36ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். So he's not talking about being free from British rule or Roman rule. ஆகவே வெள்ளையர்கள் ஆதிக்கத்திலிருந்தோ ரோம ஆதிக்கத்திலிருந்தோ வரக்கூடிய ஒரு சுதந்திரத்தை விடுதலையை குறித்து சொல்லவில்லை. There are some people who say, oh, in your they look at different denominations, in your church you all sit like as if you're in a funeral. பல சபைகளிலே பார்த்தவர்கள் நம்முடைய சபையை பார்த்து சொல்கிறார்கள் ஒரு அடக்காராதனை. No, they look at other churches and say, மற்ற சபைகளை பார்த்து சொல்கிறார்கள் ஒரு அடக்காராதனை உட்கார்ந்திருப்பது போல உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று. No, we must be free to jump and run around and shout and yell. நாம் அதுபோல இருக்கக்கூடாது, நாம் விடுதலையாக குதிக்க வேண்டும், நான் நடனமாட வேண்டும், சத்தம் போட வேண்டும், அங்கேயும் இங்கும் ஓடி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். Yeah, that is also one type of freedom. அதுவும் ஒரு விதமான விடுதலை தான். But that is not the freedom Jesus is speaking about. ஆனால் இங்கே இயேசு சொல்லுகிறதான இந்த விடுதலை அது அல்ல. Because that type of freedom you don't need Jesus Christ. ஏனென்றால் அப்படிப்பட்ட விடுதலைக்கு உங்களுக்கு இயேசு தேவையில்லை. To jump and yell and scream, you just go and drink some alcohol and you'll do it without Jesus Christ. நீங்கள் குதித்து அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடுவதற்கு உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவையில்லை. நீங்கள் போய் நீங்கள் சாராயம் குடித்தாலே போதும் ஆடலாம். If you drink enough you will do those things. நீங்கள் போதுமான அளவு குடித்தால் அப்படி நீங்கள் ஆட முடியும். You don't have to be a Pentecostal. நீங்கள் பெந்தெகோஸ்தே ஆளா இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. Just drink alcohol, that's enough. சாராயம் குடித்தாலே போதும், மதுபானம் அருந்தினாலே போதும். That is a false freedom. அது ஒரு பொய்யான விடுதலை. Then there are some people who say I don't listen to anybody, I am free. நான் யாருக்கும் செவி கொடுக்க மாட்டேன், நான் சுயாதீனமானவன் என்று சிலர் சொல்கிறது இல்லையா? He is usually the biggest slave of all.
அவர்தான் எல்லாரை காட்டிலும் பெரிய ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடியவராய் இருப்பார். There is only one type of freedom Jesus is speaking about here. இயேசு இங்கே சொல்லக்கூடியதான விடுதலையானது ஒரே விதமான விடுதலையை தான் சொல்கிறார். It is being free from sin. பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விடுதலை. And that is the freedom Jesus came to give us. இந்த விடுதலை தான் இயேசு நமக்கு கொடுக்கும்படியாக வந்தார். In the first sermon that Jesus preached in Luke chapter 4, லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே இயேசு பிரசங்கித்த முதல் பிரசங்கத்திலே in Nazareth in the synagogue, அந்த நாசரேத் ஊரிலே உள்ள தேவாலயத்திலே பிரசங்கித்தார். You read in Luke chapter 4 that he preached these verses in verse 18. 18ஆம் வசனத்திலே அவர் இந்த வார்த்தைகளை பேசினதாக நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 4:18. Why did the Spirit of the Lord anoint Jesus Christ? கர்த்தருடைய ஆவியானவர் ஏன் இயேசுவை அபிஷேகம் பண்ணினார்? It was to preach the gospel to the poor. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. Poor does not mean poor in money, it means poor in spirit. தரித்திரர் என்று சொன்னால் பணத்திலே தரித்திரர் அல்ல, ஆவியிலே ஒரு தரித்திரம். Jesus did not say I only preach to the beggars on the street. நான் தெருவிலே உள்ள பிச்சைக்காரர்களுக்கு மட்டுமே தான் பிரசங்கிப்பேன் என்று இயேசு சொல்லவில்லை. Because there are no beggars sitting here, then Jesus has no message for us. ஆகவே இங்கே யாரும் பிச்சைக்காரர்களே இல்லை, ஆகவே இயேசு நமக்கு எந்த ஒரு செய்தியும் கொண்டு வரவில்லையா? He is talking about poor in spirit, those who have a sense of need in their spirit. ஆவியிலே எளிமை, ஆவியிலே தரித்திரம், ஆவியிலே ஒரு தேவை உள்ளவர்களுக்கு அவர் சொல்கிறார். The reason many people don't understand the gospel is because they are not poor in spirit. அநேகர் ஆவியிலே எளிமை இல்லாதபடினாலே தான் சுவிசேஷத்தை விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். The gospel is preached to the poor. சுவிசேஷமானது தரித்திரருக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. I want to tell you, the more poor you are in spirit, the more you will understand the full gospel. எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஆவியிலே தரித்திரமாக இருக்கிறீர்களோ, எளிமையாக இருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் பூர்ண சுவிசேஷத்தை விளங்கிக் கொள்வீர்கள். It doesn't depend on your cleverness. இது உங்களுடைய அறிவை பொறுத்ததல்ல. It doesn't depend even on how much you study the Bible. எந்த அளவு நீங்கள் வேதத்தை படிக்கிறீர்கள் என்பதை சார்ந்ததும் அல்ல. Some of you may have listened to hundreds of my messages, you will still not understand the full gospel. உங்களிலே ஒரு சிலர் 100 என்னுடைய பிரசங்கத்தில் 100 பிரசங்களை கேட்டிருந்திருக்கலாம், ஆனாலும் நீங்கள் பூர்ண சுவிசேஷத்தை விளங்காதவர்களாக இருக்க முடியும். The gospel is preached to the poor. சுவிசேஷமானது தரித்திரருக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. To the poor in spirit. ஆவியிலே எளிமையுள்ளவர்களுக்கு, தரித்திரர்களுக்கு. And that is the very first verse Jesus spoke in the Sermon on the Mount. Blessed are the poor in spirit. ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு பிரசங்கித்த முதல் அந்த மலை பிரசங்கம் அங்கே இருக்கிறது. And that means one who has a sense of spiritual need in his life all the time. எல்லா நேரங்களிலுமே தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஆவிக்குரிய தேவையை உணர்ந்தவன் என்றுதான் அதனுடைய பொருள். The kingdom of heaven belongs to them. பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு சொந்தமானது. They understand the gospel. அவர்கள் சுவிசேஷத்தை விளங்கிக் கொள்கிறார்கள். Even if they are not very clever. அவர்கள் மிகுந்த புத்திசாலிகளா இல்லாதவர்களா இருந்தாலும் கூட. So that's the first thing. இதுதான் முதல் காரியம். And the result of the pure hearing the pure gospel is this. சுத்தமான சுவிசேஷத்தை கேட்கக்கூடியனுடைய விளைவு இதுதான். That the captives get released. அங்கே கட்டப்பட்டவர்கள் விடுதலையாகிறார்கள். That's what it says in the next sentence. Jesus was sent to proclaim release to the captives. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறும்படியாக இயேசு அனுப்பப்பட்டார் என்று இங்கே வாசிக்கிறோம். The religious people in Israel were all captives to sin. இஸ்ரவேலிலே வாழ்ந்த மத சம்பந்தமான மக்கள் அனைவருமே பாவத்துக்கு சிறைப்பட்டவர்களாய் இருந்தார்கள். And Jesus came to set them free. இயேசு அவர்களை விடுதலையாக்கும்படியாக வந்தார். But most of them did not want that freedom. அதிலே अनेक பேருக்கு இந்த விடுதலை தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். They loved their traditions more than the freedom that Jesus came to give. இயேசு கொடுக்க வந்த விடுதலையை காட்டிலும் தங்களுடைய பாரம்பரியத்தை அதிகமாக அவர்கள் நேசித்தார்கள். Now we don't have to criticize them. நாம் அவர்களை குறை சொல்ல தேவையில்லை. Dear brothers and sisters, how is it with you? அருமையான சகோதர சகோதரி, உங்களை பற்றி என்ன? Jesus has been sent to us to proclaim release to every captive. சிறைப்பட்ட ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படியாகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார், அனுப்பப்பட்டார். Do you acknowledge that you are a captive? நான் சிறைப்பட்டவன் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? That's the first thing. இதுதான் முதல் காரியம். If you imagine that you are free, then the Lord will say, I didn't come for you, I came for the captive. நான் விடுதலையானவன், சுயாதீனமானவன் என்று நீங்கள் சொன்னால் இயேசு சொல்வார், நான் உங்களுக்காக வரவில்லை, நான் சிறைப்பட்டவர்களுக்காக வந்தேன். Let me tell you that everyone who is still getting angry, losing his temper, is a captive. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இன்னுமாய் கோபப்பட்டு கொண்டே இருக்கிறவர்கள், உங்களுடைய பொறுமை இழக்கிறவர்கள், நீங்கள் சிறைப்பட்டவர்கள். Anyone sitting here who cannot control his anger is a captive. கோபத்தை என்னாலே கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்லுகிற யாராயிருந்தாலும் நீங்கள் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். Anyone who cannot control his dirty thoughts, sexual thoughts, தன்னுடைய பாலியல் சம்பந்தமான அசுத்தமான எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாதவர்கள், அவர்கள் இன்னுமாய் சிறைப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். Anyone who tells lies when he's in a difficult situation
is a captive. கடினமான சூழ்நிலை வரும்பொழுது பொய் சொல்லுகிற ஒவ்வொருவரும் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். Anyone who is jealous of somebody else who's got something more than you is a captive. உங்களை காட்டிலும் இன்னாருக்கு அதிகமாக கிடைத்து விட்டது என்று சொல்லி அவரை பார்த்து பொறாமைப்படுகிற ஒவ்வொருவரும் சிறைப்பட்டவர்கள். Anyone who is longing for position and honor in the world or in the church is a captive. உலகத்திலேயாயினும் சபையிலேயாயினும் எனக்கு ஸ்தானமும் கனமும் வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். Anyone who is proud that he is better than others is a captive. மற்றவர்களை காட்டிலும் நான் மேன்மையானவன் என்று சொல்லி பெருமை பாராட்டுகிற ஒவ்வொருவரும் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். That's one of the biggest captivities of all. எல்லா சிறைத்தனத்திலேயும் இதுதான் அதிகமாக சிறைப்பிடிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. If you are proud that your children are better than other people's children, you're a captive. மற்றவர்கள் பிள்ளைகளை காட்டிலும் என்னுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் என்பதனாலே பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சிறைப்பட்டவர்கள். If you can't forgive somebody else, you're a captive. நீங்கள் யாரையாவது மன்னிக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் கட்டப்பட்டவர்கள். And we could go on like that. இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். Most Christians are captives. அநேக கிறிஸ்தவர்கள் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். They have not heard the full gospel. அவர்கள் முழு சுவிசேஷத்தை கேள்விப்படவில்லை. They believe their sins are forgiven. It may be true. தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நம்புகிறார்கள், அது மெய்யா இருக்கலாம். But they're captives. ஆனால் அவர்கள் சிறைப்பட்டவர்கள். They speak in tongues, but they're captives. அந்நிய பாஷை பேசுகிறார்கள், ஆனாலும் சிறைப்பட்டிருக்கிறார்கள். They're baptized in the Holy Spirit, but they're captives. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் இன்னும் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். They pray for the sick and they are healed, but they're captives themselves. வியாதியஸ்தர்களுக்காக கரங்களை வைத்து ஜெபிக்கிறார்கள், சுகமடைகிறார்கள், ஆனாலும் இவர்களோ கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். They have great honor as preachers and pastors, but they're captives. அவர்கள் பிரசங்கியார்கள், பிரசங்கியக்கூடிய என்பதை கனத்தை பெற்றிருக்கிறார்கள், ஆனாலும் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். It's more important to be free from sin than to be a great preacher. ஒரு பெரிய பிரசங்கியாராக இருப்பதை காட்டிலும் மேன்மையான காரியம் விடுதலையாகுவதுதான். How many of you, when you look at a good preacher, you say, "Oh, I wish I could preach like that"? உங்களில் எத்தனை பேர் நல்ல பிரசங்கியாரை பார்க்கும்போது இவரை போல நான் பிரசங்கிக்க முடியாதா என்று எத்தனை பேர் எண்ணுகிறீர்கள்? Let me tell you, that's not the greatest thing. அது பெரிய காரியம் அல்ல என்று நான் உங்களுக்கு The சொல்கிறேன். greatest thing is to be free from sin. மிகப்பெரிய காரியம் பாவத்திலிருந்து பெறக்கூடிய விடுதலை. Jesus did not come to earth to make preachers. He came to set people free from the captivity of sin. இயேசு இந்த உலகத்திலே வந்த நோக்கமானது பிரசங்கியார்களை உண்டாக்கும்படியாக அல்ல, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக வந்தார். We need to read that and read that and read that and understand it. நாம் இதை வாசித்ததை விளங்கிக் கொள்ள வேண்டும். It says he came to give recovery of sight to the blind. குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தும்படியாக வந்தார். That's another thing I found among Christians. கிறிஸ்தவர்களிலே நான் கண்ட இன்னொரு காரியம் இது. They read the same Bible as I read, but they are blind to many things written here. நான் வாசிக்கிற இதே வேதாகமத்தை அவர்கள் வாசிக்கிறார்கள், ஆனாலும் வாசித்ததை விளங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் குருடர்களாக இருக்கிறார்கள். I was also blind when I read this book for many years. அநேக ஆண்டுகளாக நான் இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நானும் குருடனாக இருந்தேன். There is a veil that the devil puts over our eyes when we read the scriptures. நாம் வேதவசனங்களை வாசிக்கும் பொழுது நம்ம மீது ஒரு முக்காட்டை பிசாசு போட்டு விடுகிறான். And so many things written in the scripture we don't take seriously. வேதத்தில் எழுதப்பட்ட அநேக காரியங்களை நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்வதில்லை. Because the devil has put a veil over our eyes. ஏனென்றால் நம்முடைய கண்களிலே அவன் ஒரு மூடியை போட்டு விட்டான். It has been my experience for the last 25 years as I have traveled in many parts of the world. இந்த உலகத்தின் பல பகுதிகளுக்கு நான் பிரயாணம் செய்த பொழுது என்னுடைய அனுபவமாக இது இருக்கிறது. So many people have told me this. அநேகர் இடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். Oh, brother Zach, I read that verse for 30 years. I never saw what you showed me today. சகோதரரே, இந்த வசனத்தை 30 ஆண்டுகளாக வாசித்திருக்கிறேன், நீங்கள் சொன்ன இந்த காரியத்தை நான் இதுவரை பார்க்கவில்லையே. I constantly get emails from people saying, I never saw that in that verse till you showed it to me. நீங்கள் எனக்கு காண்பிக்கும் வரை இந்த விஷயத்தை இந்த வசனத்திலே பார்க்க முடியவில்லை என்று சொல்லி அநேகர் எனக்கு இமெயில் அனுப்புகிறார்கள். It was in their Bible all the time. எல்லா நேரத்திலுமே அது அவருடைய வேதாகமத்திலே தான் இருந்திருக்கிறது. Haven't you had that experience sometimes when you've come to some of our conferences? நம்முடைய சில கான்ஃபரன்ஸ்களுக்கு வரும் பொழுது உங்களுக்கு அவ்விதமான அனுபவம் ஏற்படவில்லையா? That you saw something in a verse that you never saw before? இதுக்கு முன்பதாக காணக்கூடாத காரியங்களை கான்ஃபரன்ஸ்ல வந்து கண்டிருக்கிறீர்களா? You know what happened at that time? அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியுமா? The Lord lifted a veil from your eyes. உங்களுடைய கண்களிலிருந்து அந்த முக்காட்டை அவர் நீக்கி விடுகிறார். And you saw something that the devil had blinded you for so many years. எவ்வளவு ஆண்டுகளாக சாத்தான் உங்களை குருடாக்கி இருக்கிறானே, அந்த காரியத்தை நீங்கள் அப்பொழுதுதான் காண்கிறீர்கள். Jesus has come to give recovery of sight to the blind. குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தும்படியாக இயேசு வந்தார். When blind people came to Jesus, குருடர்கள் இயேசுவிடத்தில் வந்த பொழுது he asked them, what do you want me to do for you? உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று இயேசு கேட்டார். First they said, have mercy on us, O son of David. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முதலாவது அவர்கள் சொன்னார்கள். That's just like Christians pray today, oh God bless me.
ஆண்டவரே தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறது போல. The most common prayer that Christians pray is bless me. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஜெபிக்கக்கூடிய பொதுவான ஜெபம் என்னவென்றால் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். There's nothing wrong in that. அதிலே தவறு ஒன்றுமில்லை. It's a very good prayer to pray. அது ஜெபிப்பது நல்ல ஜெபம் தான். That the Lord blesses us. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். But sometimes the Lord may ask us like he asked those blind men. ஆனால் சில சமயத்திலே அந்த குருடனை பார்த்து இயேசு கேட்டது போல நம்மையும் பார்த்து கேட்கிறார். Don't just say have mercy on me, tell me exactly what you want. என்னிடத்தில் இரக்கமாயிரும் என்று நீ கேட்க வேண்டாம், உனக்கு என்ன தேவையோ அதை நீ கேள் என்று சொல்கிறார். And sometimes the Lord may say to us, சில சமயத்தில் தேவனும் நம்மை பார்த்து சொல்லலாம், don't just say bless me, tell me exactly what you want. சரியாக உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லு, என்னை ஆசீர்வதியும் என்று பொதுப்படியாக கேட்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். And those blind men said, அந்த குருடன் சொன்னான், Lord, open our eyes, we want to see. நாங்கள் பார்க்க வேண்டும், எங்களுடைய கண்களை திறந்திரலும். Why don't you pray that prayer? ஏன் இந்த ஜெபத்தை நீங்கள் செய்யக்கூடாது? It's a very beautiful prayer to pray. இதை ஜெபிப்பதற்கு நல்ல சிறந்த ஒரு ஜெபம். It's a prayer that David prayed. தாவீது ஜெபித்த ஒரு ஜெபம். Open my eyes that I may behold wondrous things out of thy law. உம்முடைய வேதத்திலுள்ள மகத்துவங்களை பார்க்கும்படிக்கு அடியேனுடைய கண்களை திறந்திரலும். He prayed that in Psalm 119. சங்கீதம் 119 தாவீது இப்படி ஜெபித்தார். Open my eyes என் கண்களை திறந்திரலும். that I may behold wondrous things out of thy law. உம்முடைய வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திரலும். Because when Psalm 119 verse 18. சங்கீதம் 119:18. It's a beautiful prayer to pray. ஜெபிப்பதற்கு ஒரு அருமையான ஜெபம் இது. A blind man coming to Jesus. குருடன் இயேசுவிடத்திலே வருகிறான். You know, I have prayed that prayer. நான் இந்த ஜெபத்தை செய்திருக்கிறேன். So many times. எவ்வளவோ முறைகள் இந்த ஜெபத்தை செய்திருக்கிறேன். Lord, ஆண்டவரே, open my eyes என் கண்களை திறந்திரலும். that I may behold amazing things in your word which I haven't seen so far. இதுவரை ஆண்டவரே பார்த்திராத அதிசயமான காரியங்களை உம்முடைய வேதத்திலிருந்து காணும்படியாய் செய்யும். Whenever you read the Bible, எப்பொழுதெல்லாம் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்களோ, pray Psalm 119 verse 18. சங்கீதம் 119:18 ஜெபமாக செய்யுங்கள். Open my eyes. ஆண்டவரே என் கண்களை திறந்திரலும். Jesus has come இயேசு எதற்காக வந்தார்? restore sight to the blind. குருடர்களுக்கு பார்வையை பிரசித்த பண்ணும்படியாக இயேசு வந்தார். But if you pretend that you're not blind, then the Lord will do nothing for you. குருடன் இல்லாதது போல நீங்கள் நடித்தீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. Do you know, even today, after studying the Bible for 51 years, இன்றைக்கும் கூட 51 ஆண்டுகளாக வேதத்தை படித்த பிறகும் கூட I say, Lord, I am blind to many things in your word still. ஆண்டவரே, இன்னுமாய் உம்முடைய வேதத்திலே பல காரியங்களுக்கு நான் குருடனாகத்தான் இருக்கிறேன். Open my eyes. ஆண்டவரே என் கண்களை திறந்திரலும். Let me see the truth. ஆண்டவரே சத்தியத்தை நான் பார்க்கட்டும். I want to fly like the eagle in the sky, like you see in that painting there. இங்கே படத்திலே பார்ப்பது போல ஆண்டவரே அந்த கழுகை போல உன்னதத்திலே நான் பறக்க வேண்டுமே ஆண்டவரே. I don't want to be earthbound. நான் பூமியிலே கட்டப்பட்டவனாக இருக்க விரும்பவில்லை. I don't even want to be like some birds that can only fly at a low height. சில பறவைகள் கீழான நிலையிலே பறப்பது போல கூட நான் பறக்க விரும்பவில்லை ஆண்டவரே. No, I want to fly like the bird, like the eagle in the ஆண்டவரே sky. கழுகை போல வானத்தில் உயர பறக்க வேண்டுமே. I don't want to just fly for a little while and fall down. ஏதோ கொஞ்ச நேரம் பறந்து கீழே விழுகிற பறவை போல நான் பறக்க விரும்பவில்லை ஆண்டவரே. Have you seen sometimes even these cockroaches will fly for a little time and fall சில down? சமயத்தில் பார்த்திருக்கலாம், கரப்பான் பூச்சி கூட சில சமயத்தில் பறந்து கீழே விழும். Some believers are like that. சில விசுவாசிகள் அப்படி இருக்கிறார்கள். They heard a message. செய்தியை கேட்டு விட்டார்கள், They fly. உடனடியாக பறக்கிறார்கள். Few days later, like the cockroach, they come down. கொஞ்ச நாட்கள் தான் அதுக்கு பிறகு கரப்பான் பூச்சி கீழே விழுவது போல விழுந்து விடுகிறார்கள். You want to fly like a cockroach or you want to fly like an eagle? நீங்கள் கரப்பான் பூச்சி பறப்பது போல பறக்க வேண்டுமா அல்லது கழுகை போல பறக்க வேண்டுமா? Open my eyes, Lord, ஆண்டவரே என் கண்களை திறந்திரலும். that I see the truth which you have for me. ஆண்டவரே நீர் எனக்கு வைத்திருக்கிற சத்தியத்தை கர்த்தாவே நான் பார்க்க முடியாத கண்களை திறந்திரலும். You have hidden these things from clever people. ஆண்டவரே ஞானிகளுக்கு இவைகளை மறைத்திருக்கிறீர். And when I see those truths, இந்த சத்தியங்களை நான் பார்க்கும் பொழுது, it says here also in Luke 4 verse 18, லூக்கா 4:18 he வாசிக்கிறோம், came to set free those who are downtrodden. நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க முடியாத அவர் வந்தார். Do you know that the devil has trodden many believers down? அநேக விசுவாசிகளை சாத்தான் நசுக்கி இருக்கிறான் என்று நீங்கள் உணரவில்லையா? You can't overcome this. இதை என்னாலே ஜெயிக்க முடியவில்லை. This is too big a problem in your home. உங்களுடைய குடும்பத்திலே மேற்கொள்ள முடியாத பெரிய பிரச்சனையாக இது இருக்கிறது. What is a big problem that God cannot handle? தேவனால் கையாள முடியாத பெரிய பிரச்சனை என்ன? Is there any problem God cannot handle? தேவனால் கையாள முடியாத பிரச்சனை ஏதாவது இருக்கிறதா? Do you find in the Gospels any problem that people came to Jesus with which he said, no, I can't handle that. இயேசுவிடத்தில் எந்த ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இயேசு அவர்களை பார்த்து இது என்னாலே கையாள முடியாது என்று சொல்லக்கூடிய காரியத்தை சுவிசேஷத்தில் வாசிக்கிறீர்களா? When I read the 4 Gospels, நான் 4 சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது I get one message clearly. ஒரு செய்தியை நான் தெளிவாக பெற்றுக்கொள்கிறேன். No problem Jesus cannot solve. இயேசுவாலே தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையும்
அவசியம் இல்லை. I believe that. நான் அதை விசுவாசிக்கிறேன். He may not solve it the way I want it, நான் விரும்புகிற வண்ணமாக அவர் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் but he will இருக்கலாம். solve it in a better way than I suggest. நான் ஆலோசனை சொல்லுகிற விதத்தை காட்டிலும் மேலான விதத்தில் அவர் அந்த பிரச்சனையை I தீர்ப்பார். may say, Lord, solve the problem like this. ஆண்டவரே இந்த பிரச்சனை இதே விதத்திலே தீர்த்தரலாம் என்று நீங்கள் சொல்லலாம். The Lord will do it another way. ஆண்டவர் வேறு வழியில் அதை And தீர்ப்பார். when I look at it, I'll say, that is a better way. நான் திரும்பி பார்க்கும்போது இது மேன்மையான விதமாக இருக்கிறது என்று சொல்லுவேன்.